ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். ஹாய் கைஸ், எஸ்பிஓவில் உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகிடுச்சா? சஸ்பெண்ட் ஆன ஐடியை எப்படி கமாண்டருக்கு மெசேஜ் போடுறதுன்னு உங்களுக்கு தெரியலையா? நான் ரீஃபண்டு கேட்டிருக்கேன், ஆனால் என் ஐடி இன்னும் ஆக்டிவில் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்ருக்குறீங்களா? இந்த எல்லாத்துக்குமான பதில் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்காக தீர்வு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு மெசேஜ் போட தெரியல, கமாண்டர் எப்படின்னே கண்டுபிடிக்க தெரியல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. கமாண்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு இருக்குது. எஸ்பிஓவில் 3 இது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு, எஸ்பிஓ மீடியா அஃபிஷியல், ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ. ஓகேங்களா? இது 3ல் பார்த்திங்கன்னா 2 விஷயத்தை அக்சஸ் பண்ணுறது மெயினாக இவங்க மட்டும்தான் பண்ணுறாங்க. யார்? கமாண்டர்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. மீடியா அஃபிஷியல் ஆகட்டும், ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவாக இருக்கட்டும், இது 2லேயும் உங்களோட ப்ரூஃப் எடுத்து போடுறது, உங்களோட வீடியோஸ் எடுத்து போடுறது எல்லாமே கமாண்டர்ஸ் தான். ஓகேங்களா? நீங்கள் இப்போ எனக்கு ஒரு கமாண்டருக்கு நான் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னாலே இது உள்ளே போனீங்க அப்படின்னா, மீடியா அஃபிஷியலுக்குள்ளேயே போய் காட்டுறேன் பாருங்கள். மீடியா அஃபிஷியலுக்குள்ளே போயிட்டு இப்போ எந்த கமாண்டர் உங்களுக்கு வேணுமோ அவங்களோட பேர் தெரியுது அப்படின்னா, இப்படி சைடில் பார்த்தீங்கன்னாலே அவங்களோட பேர் இருக்கும். இந்த லோகோவில் பேர் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் லோகோ. இதில் பேர் இருக்குது. இப்போ இவங்களோட பேரை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட இது ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணி காட்டுற பாருங்கள். இதில் யார் யார் போஸ்ட் பண்ணிக்காங்களோ அவங்களோட பேரில் இப்போ நான் இந்த மேடமோடதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மேடமோட இதில் நான் கிளிக் பண்ணுறேன். இவங்களோட நேம் அதில் இருக்குது, சோபா ஜானகின்னு சொல்லிட்டு. இதில் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அவங்களோட இமேஜுக்கு உள்ளே போகும். ஓகேங்களா? அவங்களோட இன்பாக்ஸ்குள்ளே போகும். இது இன்பாக்ஸ்குள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா? இதில் இப்போ உள்ளே போனால் இப்படி தான் வரும். இதில் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா, இந்த இருக்குது பாருங்கள், மெசேஜ்னு ஒரு பாக்ஸ் இருக்கா, மேலே காட்டுதா? இந்த மெசேஜில் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். அவங்களோட இமேஜும் இது மட்டும்தான் வரும். இதில் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த மெசேஜில் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மெசேஜில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோட ஐடியும் சரி, என்னோட டவுன்லைனோட ஐடியும் சரி பிளாக்ல இருக்குது. ஓகேங்களா? என்னோடது சஸ்பெண்ட் ஆகிருக்குது. என்னோடய ஐடி சஸ்பெண்ட் ஆனதுக்கும் நான் மெயில் போட்டிருக்கேன் பாருங்கள். எப்படி போடுறதுங்கிறது பாருங்கள். நம்மளோட நேம் போடணும், ஸ்டாஃப் ஐடி போடணும். நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு மெயில் போட்டிருக்கேன். அந்த மெயிலோட ப்ரூஃபை நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இதில் என்னோட ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சென்ட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஐடியை அவங்க ஆக்டிவ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் இன்னையோட லாஸ்ட் டேட். அதனால யாருக்கு எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அது மாதிரி யாருக்கு ரீஃபண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ, ரீஃபண்ட் வேணும்னு மெயில் போட்டிருக்கிறவங்க அவங்களோட ஐடி இன்னும் ஆக்டிவில் இருக்குது, சஸ்பெண்ட் ஆகலை அப்படின்னாலும் இப்போ கீழே பாருங்கள். இது என்னோட டவுன்லைனில் உள்ள ஐடி. அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அவங்களோட ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த ஐடிக்கு நாங்கள் ரீஃபண்ட் கேட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மெயிலோட ஸ்க்ரீன்ஷாட்டை அவங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஐ வாண்ட் மை ரீஃபண்ட் அப்படின்னு கேட்டு அவங்க போட்ட மெயிலோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் இதில் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கேன். அவங்க கம்பெனிக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. அதோட இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்களோட பேஜை ஓப்பன் பண்ணி அந்த பேஜ் ஆக்டிவாக இருக்குங்கிறத காட்டுறதுக்கு அவங்களோட பேஜை லாகின் பண்ணி அதை ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் அவங்கள்ட்ட காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு 3 ப்ரூஃப் நீங்கள் 2 ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும். ஒன்று அந்த ஐடியோட டீட்டெயில்ஸ் ஒன்று கொடுக்கணும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த ஐடியில் அவங்களுக்கு நீங்கள் போட்ட மெயிலோட ஸ்க்ரீன்ஷாட் போடணும். ஐடி ரீஃபண்ட் கேட்டிருக்காங்கங்கிற மெயில் ஸ்க்ரீன்ஷாட் போடணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஐடி இன்னமும் ஆக்டிவில் தான் இருக்குங்கிற ஸ்க்ரீன்ஷாட் போடணும். இது 3ம் ரீஃபண்ட் கேட்டு அந்த ஐடி சஸ்பெண்ட் ஆகலை அப்படின்னா இதை பண்ணணும். அதே மாதிரி என் ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்கு, நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னாலும் சேம் அதே மாதிரி தான். நான் மேலே சொன்ன மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு கம்பெனிக்கு மெயில் அனுப்பியிருப்பீங்க. அந்த மெயிலோட ஸ்க்ரீன்ஷாட்டு, இன்னொன்று உங்களோட பேஜை லாகின் பண்ணி இந்த மாதிரி ஐடி சஸ்பெண்டில் இருக்குது அப்படிங்கிற ஸ்க்ரீன்ஷாட்டு, இது 2யும் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு உங்களோட நேமு, உங்களோட ஸ்டாஃப் ஐடியும் போட்டிங்க அப்படின்னா அவங்க டைரெக்டாக கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எல்லாரும் இந்த விஷயத்தை சீக்கிரமாகவும் குயிக்காகவும் பண்ணுங்கள். இன்னையோட லாஸ்ட் டேட். ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு எப்படி கமாண்டரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓலையும் சரி, உங்களுக்கு மீடியா அஃபிஷியலையும் சரி, கமாண்டர்ஸோடது அந்த லோகோ மாதிரி அந்த சைடில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அவங்களோட இன்பாக்ஸுக்கு போயிடும். ஓகேங்களா? ப்ராப்பராக உங்களுக்கு ரிப்ளை வருதான்னு பார்த்துக்கோங்க. அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு யாருக்கு தோணுதோ
அவங்களோட நேம் டச் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் போடுங்க. ஓகேங்களா? இதை எல்லாருமே கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அப்போனா தான் சஸ்பெண்ட் ஆன ஐடி வந்து ஆக்டிவ் ஆகும். அதே மாதிரி ரீஃபண்ட் வேணுங்கிற ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகும். சஸ்பெண்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபண்டு கிடைக்கும். அது மாதிரி ஐடி ஆக்டிவ் ஆனால் தான் நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும். எல்லாருமே இதை ஞாபகத்தில் வச்சுட்டு ப்ராப்பராக கரெக்டாக பண்ணிடுங்க. இன்னையோட லாஸ்ட் டேட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. எஸ்பிஓவில் யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரோட ஐடி சஸ்பெண்டாக இருக்கோ அவங்களுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணி கொடுத்து அவங்கள வந்து ப்ராப்பராக பண்ண சொல்லுங்கள். இல்லை தெரில அப்படின்னா நீங்களும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் வீடியோவில் எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? வேறு எந்த டீட்டெயில்ஸ் இருந்தாலும் கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் லிங்க், குரூப்போட லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன். கம்யூனிட்டியோட லிங்க் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டவுட்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இந்த சேனலில் நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல் கொடுத்துருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.